ஜனனி, ஃப்ரீயா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு வினோ, என்ன பேசணும்? மாமா உனக்கு டிமிக்கி கொடுத்துட்டான் போல. புரியல எனக்கு, என்ன சொல்ற நீ? உன்னோட மாமன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்திட்டான்னு போலன்னு கேட்டேன். அவரு ஏமாற்றலாம் இல்லை, அவருக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அதனால கல்யாணம் பண்ணிட்டாரு, அவ்வளோதான். நீ ஏன் அம்மா மாதிரியே பேசுற? இல்லை, மாமா மாமான்னு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தியே, எப்படி விட்டு கொடுத்த? எனக்கு புரியல, அதுக்கு தான் கேட்டேன். ம் சரி, உங்கள் மாமா வைஃப் கவி எப்படின்னா பரவாயில்லையா? அவங்க சூப்பர் கேரக்ட், நல்லா பேசுவாங்க. ஏன், என்னாச்சு? இல்லை, சும்மா தான் கேட்டேன். சரி சரி. ஆண்டி, ஆதி எப்போ வருவான் என்று ரமாவிடம் கேட்டபோது, அதற்கு தெரியலப்பா, எப்போ வருவாங்கன்னு அவனை கேட்டாதான் தெரியும். 2 நாள் தானே ஆகுது, கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டுமே இந்தியாவில் என்று சொல்லவும், அது எப்படி? மாமா பாவம், ஆஃபீஸில் ஒர்க் எல்லாம் ஹெவியாக இருக்குது, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல, அதான் கேட்டேன். கொஞ்ச நாள் ஆகும்பா என்று கூறிவிட்டு செல்லவும், வினோத்திற்கு ஐயோ வென்றானது. அப்பாடா, இப்பதான் வீடு நல்லா இருக்குப்பா. இந்த கவி இருந்திருந்தா ஆளாளுக்கு கவி 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 என்று ஓவரா கொஞ்சலாம் இருக்கும். இப்பதான் வீடே அமைதியா இருக்கு. பேசாம அந்த சனியனை அங்கேயே இருந்து தொலைஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்கும். இல்லை, எப்போ வருவாளோ தெரியல. அது வேற நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான். அவளை பார்த்தாலே வெறி வெறியா வருது என்று லட்சுமி பேசிக்கொண்டே துணிமணிகளை மடித்து கொண்டிருக்கவும், இதையெல்லாம் கேட்ட ஜனனிக்கு கோபம் வர, என்னமா நினைச்சிட்டு இருக்க நீ? சும்மா எப்ப பாரு கவியை திட்டிகிட்டே இருக்க. அவளை திட்டுனா உனக்கு என்னடி கோபம் வருது? அவெல்லாம் ஒரு ஆளு என்று கோபமாக திட்டிவிட்டு சென்று விட்டாள். ஜனனிக்கு போர் அடிப்பது போல் இருக்கவும், போய் பாட்டியிடம்தான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போமேனு ஹாலில் பாட்டி டிவி பார்த்து கொண்டிருக்கையில், பாட்டி, ஜனனி குட்டி, என்னாச்சு, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் பாட்டி, போர் அடிக்குது. சரி வா, டிவி பார்க்கலாம் என்று இருவரும் டிவி பார்த்து கொண்டிருக்கையில், அப்போது ஜனனி பாட்டியிடம், ஏதாச்சும் ஒரு கதை சொல்லுங்களேன் என்று பாட்டியின் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டாள். பாட்டியோ ஜனனியின் தலையை கோதிவிட்டவாறே ஒரு சிறிய கதையை சொல்ல ஆரம்பிக்கவும், அது முடிக்கும் முன்பே ஜனனி அப்படியே தூங்கிவிட்டாள். பேபி, கிட்ட வந்து படு. ஏன் அவ்வளோ தூரம் போய் படுத்துக்கிட்ட? அவள் எதுவுமே பேசாமல் படுத்திருக்க, ஒரு கட்டத்தில் ஆதி அவளை இழுத்து வாரி அணைத்து தன் மார்புக்குள் போட்டுக்கொண்டான். இறுக்கமாக கட்டி அணைத்த அவன் அவள் நெற்றியின் மேல் அன்பு முத்தமிட்டான். அந்த முத்தமானது அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. பதிலுக்கு அவளும் அவனுக்கு முத்தமிட்டாள். பின்னர் இருவரும் இறுக கட்டி அணைத்து கொண்டு ஒருவரை ஒருவர் உற்று பார்த்து கொண்டே இருந்தனர். ஆதி, அப்படி பார்க்காதீங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு என்று கவி கூறவும், மறுபடியும் அவளை காற்று புகாத அளவு இறுக்கமாக அணைத்து முத்தமழை பொழிய ஆரம்பித்தான். பின்னர் இருவரும் கூடலில் ஈடுபட்டனர். அவனின் அணைப்பு அவளுக்கோ குளிருக்கு இதமாக இருந்தது. கவி, ஒன்ஸ் மோர் டி ப்ளீஸ் என்றதும், ஐயோ எனக்கு தூக்கம் வருது ஆதி, என்னால் முடியாது, டயர்டாக இருக்கு என்று கூறியதும் இருவரும் தூங்கிவிட்டனர். காலையில் எழுந்ததும் கவியின் அம்மாவோ கவியிடம் உங்களுக்கு என்ன டிஷ் வேணும் என்று கேட்டு இருவருக்கும் செய்து கொடுத்தனர். வயிறார சாப்பிட்ட அவர்களோ பிறகு ரெஸ்ட் எடுத்து விட்டு அவுட்டிங் போய்விட்டு வந்தனர். கவி, இன்னும் 2 நாள் தான் இருக்கு, நாம ஊருக்கு கிளம்ப, உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கோ என்று கூறவும், கவி அவளுக்கு தேவையான அனைத்தும் வாங்கி கொண்டாள். பிறகு வீட்டிற்கு வந்து ஆதி டயர்டாக கண்ணயர்ந்து தூங்கிவிட்டான். கவிக்கோ தூக்கமே வரவில்லை. கவி சிறிது நேரம் ரிலாக்ஸா வெளியே உட்காரலாம் என உட்கார்ந்திருக்கையில், ஏ கவி, தூங்கலையா? இல்லம்மா, தூக்கமே வரல. வாயை கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கலாம் என்று தன் அம்மாவை அழைத்து இருவரும் பேசிக்கொண்டே இருந்தனர். அம்மா, நான் ஒன்று சொல்லுவேன், தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்னம்மா, சொல்லு. ஒன்றும் இல்லை, நீயும் சர்மியும் ஏன் இங்கே தனியாக இருந்து கஷ்டப்படுறீங்க? பேசாமல் நீ என் கூட அமெரிக்காவே வந்துடுறேன், நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் என்று சொன்னவுடன், ஐயோ அந்த வேலையே வேண்டாம்மா, எப்படி போய் சம்மந்தி வீட்டில் இருக்கிறது? இப்போ வேணாம், கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம்தான். நீ யோசிச்சு சொல்லு, என்ன, உன்னை தனியாக விட்டுட்டு நான் அங்கே போய் இருக்கிறது கஷ்டமாக இருக்குமா என்று சொன்னதும்,
சரி நான் யோசிச்சு சொல்றேன் என்று தன் அம்மா கூறவும், சரி நீ ஆதி தம்பிக்கிட்ட சொன்னியே இல்லையா அந்த வினோத்தை பத்தி? இல்லம்மா. நாளைக்கு பெரிய பிரச்சனையா வந்ததுக்கப்புறம் நீ சொன்னேன்னா, ஏன் ஆரம்பத்திலே சொல்லல என்று உன்னை திட்டுனாங்கன்னா என்ன பண்ணுவ? என்று கேட்கவும் குழம்பி போய் இருந்தாள். எது சொன்னாலும் பிரச்சனைதாம்மா. ஃபர்ஸ்டே சொல்லிட்டாலும் வந்த உடனே குடும்பத்தை கெடுக்கிறாள்னு பேசுவாங்க. சொல்லாம விட்டாலும் ஏன் ஆரம்பத்திலே சொல்லலைன்னு கேட்பாங்க. பிரச்சனைன்னு வந்தா காரணம் சொல்லவா வேணும்? எனக்கு என்னமோ இது சரியா படல. ஆரம்பத்திலேயே ஆதி தம்பிகிட்ட சொல்லிடுறதும் உனக்கு வரவில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உன்னோட விருப்பமா? நான் எதுவும் உன்னை கம்பல் பண்ணல என்று இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர். பேசிக்கொண்டே நேரம் போனதே தெரியவில்லை. கவி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எனக்கும் தூக்கம் வருது, நீ போய் படுப்போ என்று அவளை அனுப்பிவிட்டு அவர்களும் சென்று படுத்து கொண்டனர். உள்ளே ரூம் கதவை தாளிட்டதும் ஆதி உட்கார்ந்திருந்தான். என்ன ஆதி, நீங்க இன்னும் தூங்கலையா? முழிச்சிட்டு தான் இருக்கீங்களா? தூங்குனேன் கவி, திடீர்னு பக்கத்துல உன்னை காணோம், அதனால முழிப்பு வந்துருச்சு. பார்த்தேன் நீ அம்மாட்ட பேசிட்டு இருந்த, சரி ஏன் டிஸ்டர்ப் பண்ணுவானேன்னு அப்படியே தான் சரி மொபைலை பார்த்துட்டு இருந்தேன் என்று சொல்லவும், சரி வா படுக்கலாம் என்று இருவரும் படுக்க சென்றனர். பின்னர் திருமணம் ஆகி 2 மாதம் முடிய போகுது. ஆமாம். ஏன் என்னாச்சு? ஏதாச்சும் விசேஷம்? விசேஷனா? லூசு, குழந்தை தாண்டி, அதுக்கெல்லாம் டைம் ஆகும். ஏன் என்னாச்சு? அதெல்லாம் முடியாது, எனக்கு சீக்கிரம் குழந்தை வேணும், அதுக்கு நீ தான் ஒத்துழைக்கணும். நீ என்னடானா ஒத்துழைக்கவே மாட்டேங்கிற என்று ஆதி கூறவும் கவியின் முகத்திலோ சிரிப்பு மழை பொழிந்தது. இப்போ ஓகேனா கூட நான் ரெடி, போங்காதி என்று வெக்கப்படவும் ஆதி அவளை வாரி அணைத்து கொண்டான். 2 நாட்கள் கழித்து இன்று இருவரும் அமெரிக்கா செல்ல தயாராகி கொண்டிருந்தனர். பின்னர் கவி தனது அம்மாவை கட்டி அணைத்து கொண்டு அழுதாள். அழாதம்மா, சந்தோஷமா போயிட்டு வா, எல்லாம் நல்லதாவே நடக்கும், மனசுல போட்டு எதையும் குழப்பிக்காத, நான் சொன்னதை யோசிச்சு பாரு, எதா இருந்தாலும் தம்பிக்கிட்ட சொல்லு என்று கூறிக்கொண்டிருக்கையில் கவி, வா ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு என்று டாக்ஸி பக்கத்திலிருந்து ஆதி குரல் கொடுக்கவும், சரிம்மா வரேன், சர்மி அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ, நல்லா படி என்று கூறிவிட்டு டாக்ஸி ஏறி ஏர்போர்ட்டுக்கு கிளம்பினர். அங்கே ஃப்ளைட்டில் அமர்ந்த அவர்களோ, இந்த ஃப்ளைட்டு கொஞ்சம் சீக்கிரம் போயிடும் கவி, விடிய காலை 3:30க்கெல்லாம் ரீச் ஆயிடுவோம். அவ்வளோ சீக்கிரமா? ஆமாம், இது கொஞ்சம் ஸ்பீடாக போகிற ஃப்ளைட் என்று இருவரும் பேசிக்கொண்டனர். அந்நேரம் நம்ம எப்படி ஆதி ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு போகிறது? அதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, வினோத்திற்கு நான் ஆல்ரெடி பேசிட்டேன், அவன் வந்துருவான் என்றதும் அவளுக்கோ தூக்கி வாரி போட்டது. ஐயோ அவனா என்று நினைத்து கொண்டாள். ஏன் ஆதி, நம்ம டிரைவரே வர சொல்லலாம்ல? நான் டிரைவரை தான் ஒரு 3:30க்கு ஏர்போர்ட் வர சொல்லிடுடா என ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன். அவன் என்னடானா, இல்லை நானே வரேன் என ஆர்வமாக சொல்கிறான். நான் எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும்? நீங்கள் இப்பயே ஃபோன் பண்ணி நம்ம டிரைவரையே வர சொல்லிடுங்க. அவரெல்லாம் வேண்டாம். ஏன் என்னாச்சு? சும்மா தான், ஏதாச்சும் நினச்சிக்க போகிறான் கவி என்று சொன்னதும் கவி அமைதியாக இருந்து கொண்டாள். சிறிது நேரம் கழித்து கவி அயர்ந்து தூங்கிவிட்டாள். பின்னர் கவி இறங்க போகிறோம் என்று சொன்னதும் அவளுக்கோ, அவன் வேற வந்திருப்பானே, அவன் கூட தான் நம்ம போக போகிறோமா என்ற பயம் அவளுக்குள் ஏற்பட்டது. பின்னர் இவர்கள் லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு வெளியில் வந்ததும் வினோத் ரெடியாக காரில் இருந்தான். இவர்களை பார்த்தவுடன் லக்கேஜ் எல்லாம் வாங்க போகும்போது, என்கிட்ட வேணாம் கவிக்கிட்ட வாங்கிக்கோ என வினோத்துக்கிட்ட சொன்னதும் கவியிடமிருந்து லக்கேஜ் கொடுங்க என்று சொன்னதும், இல்லை பரவாயில்ல நானே எடுத்துட்டு வரேன், இல்லை பரவாயில்ல கொடுங்க என்று வற்புறுத்தி வாங்குகையில் அவள் கையை வருடினான். இதனால் கோபமடைந்த கவியோ திரும்பவும் அவனிடமிருந்து லக்கேஜை வாங்குற சாக்கில் வினோத்தின் கைகளை தன் விரல் நகத்தால் அழுத்தமாக கிரல் போட்டு விட்டாள். பின்னர் வினோத்தை பார்த்து, ஜாக்கிரதையாயிரு, இனிமே உன் விரல் என் மேலே பட்டுச்சு செருப்பு பிஞ்சிடும் என்று வினோத்திற்கு எச்சரிக்கை விடுத்தாள். பின்னர் வலியால் ஆ என வினோத் கத்தவும், என்னாச்சு வினோத் என ஆதி கேட்கவும், ஒன்றில் ஆதி, ஜிப்பு கீறிருச்சு, ஐயோ பார்த்து ஹேண்டில் பண்ணுடா என்று கூறிவிட்டு மூவரும் காரில் ஏறி வீட்டிற்கு புறப்பட்டனர். இதோட இந்த பார்ட் முடியுதுங்க. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், நிறைய பேர் ஸ்டோரி பார்க்குறீங்க, உங்களுக்காக தான் நாங்கள் கஷ்டப்பட்டு
கதையெல்லாம் எழுதி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் தயவுசெய்து உங்கள் சைட்லேருந்து நாங்கள் கேட்குற ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மட்டும் தான் கேட்குறோம். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நாம் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.